Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாதவரம் அருகே மூடப்பட்டிருந்த தொழிற்சாலையில் இளைஞர் ஒருவர் மர்மமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் தொழிற்சாலையின் உள்ளே சென்று பார்த்தபோது பர்மா காலனியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக காவடிகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். காவடியின் விலை 800 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மதுரையில் கடை முன்பாக உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளரின் செல்போனையும் பணத்தையும் இளைஞர் ஒருவர் கொள்ளையடித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து செல்போனை கொள்ளையடித்துச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சிறு பண்ணைகளிலும் வயல்களிலும் பணிகளை இயந்திரமயமாக்கவில்லை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுகுறித்து பேசிய பதிவாளர் தமிழ்வேந்தன் மாணவர்களின் நடைமுறை அனுபவம் மற்றும் ஆராய்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான கர்ப்பிணி தாய்மார்கள் பங்கேற்று ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை பெற்றுச் சென்றனர். விழாவில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதின் முக்கியத்துவம், அதன் நன்மைகள் குறித்து விளக்கப்பட்டது. தூத்துக்குடியில் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தில் சேதமடைந்த ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் 20 மாதங்களுக்கு பிறகு முழுமையாக சீரமைக்கப்பட்டு மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாலத்தின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பாலம் சீரமைக்கப்பட்டதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கொளத்தூர் பேரூராட்சி தலைவர் அன்பரசு மீது திமுக கவுன்சிலர்கள் 8 பேர், அதிமுக கவுன்சிலர்கள் 5 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து ஆட்சியர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கே நகர் பகுதியில் உள்ள 6 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஒருவர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சி செய்வதாக கூறி அப்பகுதி மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். வெயிலின் தாக்கத்தால் 7 பேர் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்களிடம் டிஎஸ்பி மகாலட்சுமி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையோரம் பாரபத்தி பகுதியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான விளம்பர LED திரையுடன் கூடிய வாகனத்தை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் ஒலிபெருக்கி மூலம் மாநாடு குறித்து விளம்பர பிரச்சாரம் மேற்கொள்ள தாவேகா சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் ஆறுசாமியை ஆதி திராவிடர் நல விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மனுவில் குறைவான ஊதியம், பணி ஓய்வு பலன்கள், காலியிடங்களை நிரப்புதல், பணிச்சுமை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே ஒளிபுரம் பகுதியில் உள்ள மகா மாரியம்மன் கோயிலில் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காத அறநிலையத்துறை நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில் வழிபாட்டில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 2 ஆண்டுகளாக சுவாமி ஊர்வலம் நடைபெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது காரை பழுது நீக்கம் செய்வதற்காக கார் பழுது பார்க்கும் நிறுவனத்தில் விட்டுள்ளார். பழுது நீக்கம் சரி செய்யப்பட்டதை அடுத்து காரை வீட்டிற்கு ஓட்டிச் செல்லும் வழியில் புகை வெளியேறி தீப்பற்றியுள்ளது. இதில் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் சுற்றுப்பயண பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை எம்எல்ஏ மதியழகன் நேரில் சென்று ஆறுதல் வழங்கினார்.
அப்போது ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி உட்பட கட்சி பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்.